மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ஏற்கனவே மாத ராசி பலன்லேயே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 7 நாட் சனியில் என்ன தீமை செய்யணுமோ அதை அவன் 7 நாட் சனியில் செய்ய வேண்டியதை இப்போ தான் செய்வான். நான் முன்பே சொன்னதை போல்தான் ரஜினிகாந்த் அவர்களும் மகர ராசி, லாட்ரி டிக்கெட் மார்ட்டின் அவர்களும் மகர ராசி, பிறகு நடிகர் சூர்யா அவர்கள் மகர ராசி, நடிகை சீதா என்னுடைய பக்தை, ஆமாம் அந்த அம்மா மகர ராசி. ஸோ இப்படி நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே மகர ராசி. ஸோ அதனால் வேண்டி இந்த மகர ராசியை சார்ந்தவங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு பிடி பிடிக்கலாம், வெல்த்தில் ஒரு பிடி பிடிக்கலாம். ஏனென்றால் 7 சனியில் செய்யாத கொடுமையை அவன் 7 சனி முடிஞ்சு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வக்ரம் ஆகும்போது தான் பூட்டின வீட்டை ஆட்டி பார்ப்பான். அது 12 பாவத்தில் நிச்சயமாக எல்லாருக்குமே 12 பாவம் வலுத்திருக்காது. ராமனுக்கே 12 பாவம் வலுக்கலை. அதனால தான் தான் பொண்டாட்டி விட்டுட்டு 2 வருஷம் சீதான்னு இருந்தார். அந்த மாதிரி ஒரு கிரகம் உச்சமானாலே இன்னொரு கிரகம் நீச்சமாகத்தான் செய்ய முடியும். ஆமாம், ஒரு உச்ச கிரகமே நீச்ச வீட்டை தான் பார்க்கும், எந்த உச்ச கிரகமும் நீச்ச வீட்டை பார்க்கும். இது எதிர் அம்சங்களினுடைய சமநிலை தத்துவம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டுருக்குன்னு பார்த்துக்குங்க. சும்மா புலம்புறதை விட்டுட்டு ஆமாம் தெரிஞ்சுக்கணும், கமெண்ட் பண்ணுங்கள், அது வேறு, புலம்பக்கூடாது. இந்த மகர ராசி அன்பர்கள் மிகுந்த விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் 12 உறவு நிலைகள் இருக்குது, அதில் எது பலவீனமாக இருந்தோ அந்த உறவில் தட்டும். அதே மாதிரி உடலியல் தத்துவத்திலையும் 12 இருக்குது, தலை முதல் பாதம் வரை. அதில் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி கிரகம் பலவீனமாக இருக்குதோ அந்த உடல் பாகத்தில் எச்சரிக்கையாக இருங்க. முன்னாடியே போய் ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கோங்க, முன்னாடியே போய். ஏன்னா இது ஜோதிஷம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தாலாட்டு பாடணும்னு நினைக்கிறாங்க ஜோசியத்தில். தாலாட்டு அம்மா பாடுவாங்க. இப்போது நம்ம 6 மாத குழந்தையாக இருக்கும்போது அம்மா தாலாட்டு பாடினாக்கா நல்லாயிருக்கும். 20 வயசாகி நம்மளை தாலாட்டு பாடினாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஜிரிப்பான், இவன் கெட்டு போனதுக்கே நீ தான்மா காரணம், இவன் கெட்டு போய் நீ உருப்பிடாமல் தண்டை சோறா தின்னுக்கிறான் பாரு வீட்டில். 20 வயசுலேயே மீண்டும் போட்டு தொட்டில் தாலாட்டு, ஏதோ மாடை போய் அதை தாலாட்டுவாங்களா? 6 மாத குழந்தைய தாலாட்டலாம், 20 வயசு குழந்தைய தாலாட்ட முடியுமா? மகர ராசியை பொறுத்தவரையிலும் குடும்பம், பொருளாதாரம், பிறகு ஹெல்த்து, இதில் நிறைய கை வைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அது உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் கெட்டு போயிருதோ அந்த உறவு முறையில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்குங்க. அடிப்படை ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், உங்களுக்கு ராசியான ஜோசியர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.